உலக நாடு கிரிக்கெட் தரவரிசையில் நமக்கு பார்த்து கொண்டால் இந்தியாவில் நமக்கு சச்சின் டெண்டுல்கர் தான் உலக கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையை வைத்துக் கொண்டிருக்கும் ஒரே வீரர் சச்சின் டெண்டுல்கர். இப்பேற்பட்ட ஒரு வீரர் இருந்த காலத்தில் முக்கியமாக காம்பிளி என்ற ஒரு வீரர் சச்சின் கூட பயணப்பட்டிருப்பார். அவர் சச்சின் மிகையான ஒரு வீரராக அந்த நேரம் பேசப்பட்ட ஒரு வீரர் பல சாதனைகளை படைத்து வந்து அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்பதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகில் தலை சிறந்த வீரர் என்றால் சச்சின் டெண்டுல்கர். அவருக்கு இணையாக காம்பிளியை பேசுவார்கள் என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இது தெரிந்தவர்களுக்கு கிரிக்கெட்டில் பல வல்லுநர்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கின்ற சின்னம் சிறுசுகளுக்கு இந்த காம்பிளியை பத்தி தெரியுமா? தெரியாது. இந்த காம்பிளி எப்பேற்பட்ட ஒரு வீரர் என்று தெரியுமா? தெரியாது. இந்த காம்பிளி ஒரு காலத்தில் சச்சினுக்கு இணையாக பேசப்பட்ட ஒரு கலைச்சிறந்த ஒரு வீரர் கிரிக்கெட்டில். இந்த மாதிரி ஒரு வீரர் இன்னைக்கு நமக்கு கண்முன்னே ஒரு வீரராக தெரியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் அந்த பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததே காம்பிளி தான். அதற்கான பின்னோக்கம் பெரிய சஸ்பென்ஸ் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருங்கள். அவருடைய முன்னோக்கமான பல விஷயங்கள் இருக்கிறதென்றால் அவரை கிரிக்கெட்டில் இருந்த காலங்கள் சாதித்து கொண்டிருந்தார். சச்சின் டெண்டுல்கர் கூட விளையாடினார். சச்சின் டெண்டுல்கர் இவர் இருக்கும் வரை சச்சின் டெண்டுல்கரை அதிகமாக பேச மாட்டார்கள். காம்பிளி பத்தி தான் அதிகமாக பேசுவார்கள். அப்பேற்பட்ட தலைச்சிறந்த ஒரு வீரராக இருந்து தலைச்சிறந்த ரசிகர்கள் கூட்டங்களை வைத்திருந்த ஒரு வீரர் இன்று உடல்நலை குறைவாக அவதிப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார். அவர் கையில் 1000 ரூபாய் கூட செலவு காசு இல்லாமல் அட்மிட் செய்யப்பட்டு அவருக்கு உயிருக்கு சேறு பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாதிரி கதை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? இந்தியாவில் தலைச்சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரருக்கு இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் இருக்கிறது என்றால் மக்களால் நமக்கு நம்ப முடிகிறதா? இல்லை, நம்பித்தான் ஆக வேண்டும். அப்படி ஒரு தலைச்சிறந்த வீரர் சச்சினுக்கு இணையாக விளையாடி சச்சின் கூட நின்று அதிக ரன் அடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு பழம்பெரும் கிரிக்கெட்டின் கதாநாயகன் என்று சொல்லலாம். கிரிக்கெட்டின் பழம்பெரும் வீரராக என்று சொல்லலாம். இந்த உலக நாடு கிரிக்கெட்டின் வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு நாயகன் என்று சொல்லலாம் காம்பிளி. அந்த காம்பிளிக்கு இன்னைக்கு நடந்திருக்கும் சம்பவத்தை பார்த்தால் காம்பிளிக்கு இன்னைக்கு நடந்திருக்க சம்பவத்தை எல்லாம் பார்த்தால் அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் மக்களுக்கு ஒரு நிமிடம் அல்ல பல நிமிடம் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை பற்றி தெரியாத என்னை உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த காம்பிளி பற்றி தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவிடுகிறேன். இப்படி இருக்கும்போது அவர் உடல் நிலை குறைவாக இன்னைக்கு சச்சினோட ஒரு அளவுக்குள்ள வயசை தாண்டிதான் அவர் இருப்பார். அவருக்கு உடல்நிலை குறைவாக இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது அவருக்காக உதவி செய்ய முன்வராத சச்சின், இந்திய சிகரத்தை தொட்ட சச்சின் டெண்டுல்கர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. இந்த காம்பிளிக்கு உதவிக்கு முன்வராத போது நம் விராட் கோலி சின்னஞ்சிறு இளைஞர்களுக்கு ஒரு முன்துணையாக நிற்கும், கிரிக்கெட்டை ஆர்வமாக கொண்ட இளைஞர்களுக்கு ஒரு உதாரணமாக செயல்படும் விராட் கோலி அவருக்கு நேரில் சென்று பண உதவிகளும் சென்று அவரை பார்த்து கொண்டு விசாரித்து கொண்டு வெளியில் வந்திருக்கிறார். இது மக்களுக்கு கிரிக்கெட்டை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரால் மட்டும்தானே இந்த அளவுக்கு ஒரு கிரிக்கெட் வீரர்களின் கஷ்டங்களை உணர்ந்து அவரை நேரில் சந்தி வாழ்த்த முடிகிறது, அவரை பார்க்க முடிகிறது, அவருக்காக பணம் உதவியை செய்ய முடியும் என்ற நோக்கத்தை இன்னைக்கு விராட் கோலி செய்து கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவரிடம் கிரிக்கெட் மட்டுமல்ல ஒரு மனிதாபிமானம் என்ற ஒரு புரட்சி புகழ்ந்திருக்கிறது என்பது நமக்கு பெருமையாக இருக்கிறது. இன்னைக்கு கிரிக்கெட் வீரரில் நமக்கு கோலியை விளையாடவில்லை என்று பல பேர்கள் சர்ச்சைகள் கிளப்பிக் கொண்டாலும் ஒரு மனிதன் மனநிலையோடு நல்ல மனதோடு ஒரு பழைய வீரரை உண்மையில் அவருக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய வீரராக இருக்கலாம். இல்லை என்றால் அவர் இந்த அளவுக்கு கிரிக்கெட் வீரராக இருப்பதற்கு அவரும் ஒரு காரணமாக இருக்கலாம்.
சச்சின் இரண்டாவது காரணமாக இருக்கலாம். இப்பேற்பட்ட வீரர்களை நமக்கு கண்டுக்காமல் இருந்தால் இந்த நாடு நம்மளை மதிக்காது என்று உணர்ந்த விராட் கோலி ஒரு ஆவேச போட்டியாளர் என்று நமக்கு சொல்லுவோம். அப்பேற்பட்டவராய் இப்படி நேரில் சென்று வாழ்த்து சொல்லி காம்பிளிக்கு உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு காம்பிளி அந்த ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு உதவியோட அவருடைய உடம்பு ஆரோக்கியத்தோட இருக்கிறதா? இல்லை, அவரை உயிருக்காக போராடி கொண்டே இருக்கிறார். இது கிரிக்கெட் வல்லுநர்களுக்கு தெரியும். ஆனால் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு எத்தனை பேர்களுக்கு தெரியும் இந்த காம்பிளியின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? இந்த காம்பிளி யார் என்று யாருக்கு தெரியும்? இந்த காம்பிளி எப்பேற்பட்ட வீரர் என்று யாருக்கு தெரியும்? சச்சினை நமக்கு கிரிக்கெட் கடவுள் என்று கொண்டாடுகிறோம். கடவுள் என்றுதான் கொண்டாடுவோம். ஆனால் அந்த கடவுள் இந்த காம்பிளியை பார்க்க செல்லாதது ஏன்? இந்த காம்பிளியை பார்த்து அவரிடம் விசாரணை செய்யாதது ஏன்? காம்பிளியை பார்த்து இத்தனை சொத்து மதிப்புள்ள நம் சச்சின் டெண்டுல்கர் காம்பிளிக்காக முன் வராதது ஏன்? இத்தனைக்கும் அவர்களுக்குள் ஒரு ஈகோ இருக்குமா என்ற சந்தேகம் எழுகிறது. இருந்தாலும் சச்சின் காம்பிளியின் ஒரு பரஸ்பரம் கிரிக்கெட்டில் நல்ல ஒரு பாசங்களும் அன்போடு இருந்து விளையாடியவர்கள் தான் இவர்கள். அப்போது சச்சின் சிறுவராக இருந்திருக்கிறார், காம்பிளி அவருக்கு சீனியராக இருந்திருக்கிறார். சீனியராக இருந்து விளையாடி சச்சின் விளையாடும் காலத்தில் கூட காம்பிளியால் அதிக ரன் அடித்து வெற்றி பெற்ற ஒரு வீரர் என்ற பெருமை காம்பிளிக்கு உண்டு. அந்த காம்பிளியை இன்னைக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் மறந்துவிட்டு இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது போது இந்த விராட் கோலி நேரில் சென்று வாழ்த்து சொல்லி அவருக்கு உடல்நிலை நலக்குறைவுகளை விசாரித்து கொண்டு பணம் உதவி செய்து கொண்டு வந்தவரை நமக்கு எப்படி என்று சொல்வது விராட் கோலியை? உண்மையில் விராட் கோலி தலைச்சிறந்த வீரர் மட்டுமல்ல, ஒரு சககால ஒரு மனிதர் என்ற ஒரு பாராட்டை கொடுக்கலாம். இந்த காம்பிளி விஷயத்தில் அவர் உரையாடினது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. மீண்டும் இது போன்ற வீடியோக்களில் நீங்கள் சந்திக்கும் வரை உங்களில் விடைபெறுவது பெஞ்சமின். முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறேன். இதுவரைக்கும் காம்பிளியை சந்திக்கவே இல்லை சச்சின் டெண்டுல்கர். அவரை நமக்கு கிரிக்கெட் கடவுள் என்று சொல்கிறோம். வணக்கம்.